ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அம்முவாரின் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இந்த தீபாவளி ரொம்ப ரொம்ப சிறந்த தீபாவளிங்க. இந்த தீபாவளி அன்னைக்கு கங்கா ஸ்நானம் பண்ணோம். கங்கைக்கு தான் போய் கங்கா ஸ்நானம் இல்லைங்க, நம்ம எல்லார் வீட்டில் இருக்க தண்ணியை நம்ம கங்கையாக பாவிச்சு அன்னைக்கு நம்ம அந்த கங்கையில் கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்து குளிச்சா ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. அதே போல் நிறைய பேர் அன்னைக்கு குபேர பூஜை பண்ணுவாங்க. கேதார கௌரிய விரதம்னு சொல்லுவாங்க. அன்றைக்கி யாரெல்லாம் மகாலட்சுமி வைக்காதவங்க, லக்ஷ்மி பண்டிகை வைக்காதவங்க கூட நாளைக்கு வச்சு பூஜை பண்ணால் ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. நிறைய வீட்டில் கோ பூஜைன்னு சொல்லுவாங்க. கோமாத்தை அழைச்சிட்டு கோமாத்தை பூஜை பண்ணுவாங்க. அது மகாலட்சுமி வந்த மாதிரி ஒரு அருள்னு ஒரு நம்பிக்கை. அதே போல் 300 கோடி தீவிரமும் அந்த பசுவில் இருக்கிறதுனால கோமாதாவை ரொம்ப ரொம்ப சிறப்புங்க அந்த பூஜை செய்யுது. அப்படி நம்ம வீட்டில் அழைச்சிட்டு கொடுக்க முடியலனா கூட நம்ம எங்கே பார்த்தாலும் ஒரு வாழைப்பழமோ இல்லை நம்ம கையில் என்ன முடியுதோ என்ன பழமோ காயோ வாங்கி கொடுத்தா விட ரொம்ப ரொம்ப சிறந்தது. இந்த வருடம் தீபாவளி 20/10/2025 வந்திருக்காங்க. அதாவது ஐப்பசி 3ஆம் நாளுங்க. அன்றைக்கி ரொம்ப ரொம்ப சிரேஷ்டமான நாள். நிறைய பேர் குலதெய்வத்துக்கும் பூஜை செய்வாங்க. சில சிவ பூஜை செய்வாங்க. இந்த மாதிரி சிவ பூஜை, குலதெய்வம் பூஜை செய்யுது, மகாலட்சுமி பூஜை செய்யுது, அதே போல் குபேர பூஜை செய்கிறதுலாம் ரொம்ப பெரிய கிரேட் எலிவேஷன்ஸ் கிடைக்குங்க. ரொம்ப நல்ல எலிவேஷன் கிடைக்கும்னு சொல்லலாம். தீபாவளி நம்ம வாழ்க்கையில் இருக்க எல்லாரோட இருளையும் நீக்கி ஒளியை கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாள். அந்த நாளில் எல்லோருமே சந்தோஷமாக புது துணி உடுத்தி கோயில் போயிட்டு அதே போல் சந்தோஷமாக குடும்பத்தோடு தீபாவளி கொண்டாடுறது ரொம்ப ரொம்ப சிறந்ததுங்க. அந்த யாரெல்லாம் மகாலட்சுமி பண்டிகை செய்ய முடியாதவங்க கூட இந்த நாளில் நிறைய பேர் மகாலட்சுமி வச்சு, அதாவது கேதார கௌரின்னு சொல்லுவாங்க, அந்த பூஜை செய்து சுமங்கலி பெண்கள்லாம் கூப்பிட்டு தாம்பூலம் கொடுப்பாங்க. அந்த மாதிரி தாம்பூலம் கொடுக்கறதுனால சௌபாகியதாக இருக்கவங்கட்டு ஒரு ஐதீகங்க. சுமங்கலியாக இருப்பாங்க நீண்டானா அதே சௌபாகியதாக இருக்கவங்கன்ட்டு ஒரு ஐதீகம். அதை செய்வாங்க. அதாவது தீபாவளி அன்னைக்கு சில பொருட்கள் வாங்கிட்டு வந்தால் வீட்டில் ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க பெரியவங்க. அது என்னென்னு பார்த்தோம்னாக்கா, முக்கியமாக நான் எல்லா பிரதியிலையும் சொல்கிறதாங்க உப்பு ரொம்ப ரொம்ப சிறந்ததுங்க. எல்லாராலும் வாங்கக்கூடிய ஒரு பொருள் தான். ரொம்ப கூட செலவு எடுக்காததுக்கு கம்மியாக தான் செலவாகும். உப்பு எடுத்துகிட்டு வாங்கிட்டு வரணும்னு சொல்லுவாங்க. அதே போல் தனியாக வாங்கிட்டு வச்சுட்டு சாமிகிட்ட பூஜை பண்ணிவிட்டு நம்ம வீட்டில் இருக்க பாட்டில் போட்டோ இல்லை ஒரு மண் வச்சு ஒரு பாத்திரத்தில் வச்சோம்னாலும் அது இது வரும் வளரும், நல்லா கொத்தமல்லி மாதிரி விடணும்னு சொல்லுவாங்க. அந்த கொத்தமல்லி யூஸ் பண்ணலாம். நம்ம கொத்தமல்லி விடுற மாதிரி வாழ்க்கையும் வளரும்னு சொல்லுவாங்க. கொத்தமல்லி தனியாக வாங்கணும்னு சொல்லுவாங்க. அதே போல் மஞ்சள் வாங்கணும்னு சொல்லுவாங்க. 2 தொடப்பம் வாங்கினா ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. தொடப்பம் வாங்கி வச்சு பூஜை பண்ணணுன்னு கூட சொல்லுவாங்க. அந்த மார்வாடிஸ் எல்லாம் அந்த தீபாவளி பண்டிகை அன்றைக்கி மகாலட்சுமிக்கு ஒரு சின்ன பை போல் அது மார்வாடி போட்டின்னே சொல்லுவாங்க. அது அந்த சுருக்கு பை மாதிரி இருக்கும். அந்த சுருக்கு பையில் அவங்க ஒரு 6 லவங்கம் வைப்பாங்க. அதே போல் கோமதி சக்கரம்னு சொல்லுவாங்க, அது ஒரு 15 வைக்குவாங்க. 2 மஞ்சள் கொம்பு கூட வைக்குவாங்க அந்த பூஜைக்குங்க. வச்சுட்டு அச்சு வெள்ளம் இருக்குது இல்லைங்களா, அந்த அச்சு வெள்ளத்தில் நெய் விட்டு திரி வச்சு விளக்கு பொருத்துவாங்க. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, தேங்காய் இருக்கு இல்லைங்க, தேங்காய் மூடியில் கூட நெய் விட்டு நம்ம விளக்கு பொறுத்தினா நல்லதுன்னு சொல்லுவாங்க. அப்படி நெய் விடலைன்னா கூட பரவாயில்ல, நல்லெண்ணெய் எள்ளெண்ணெய் சேர்த்தா கூட ரொம்ப ரொம்ப நல்லது. மகாலட்சுமிக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு எண்ணெய் எள்ளெண்ணெய் சொல்லுவாங்க. எள்ளெண்ணெய் விட்டு நம்ம பூஜை செய்யலாங்க. அதே போல் நிறைய வீட்டில் தீபாவளி அன்னைக்கு எல்லா வகையான சமையலாம் செய்து மகாலட்சுமிக்கு படைச்சிட்டு சாப்பிடுவாங்க. அதே போல் நிறைய பேருக்கு அன்னதானம் கூட செய்வாங்க. அந்த மாதிரி செய்தால் கூட ரொம்ப 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 நல்லது. நம்ம எத்தனை தான தர்மம் செய்கிறோமோ அந்த தலை காக்கும்னு சொல்லுவாங்க. தர்மம் தலை காக்கணுவாங்க. அந்த மாதிரி நம்ம எல்லா பண்டிகையிலையும் நம்மளால் முடிஞ்ச ஒரு தான தர்மத்தை செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. தீபாவளி பூஜை, லக்ஷ்மி பூஜை செய்ய மிக மிக சிறந்த நேரம் எதுன்னு பார்த்தோம்னா 9:40 10:40 வரைக்குங்க. இந்த நேரத்தில் நம்ம பூஜை செய்தால் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. நம்ம என்ன கேட்குறோமோ கண்டிப்பாக மகாலட்சுமி தாய் பரிபூர்ணமாக நம்மளோட ஆசை எல்லாம் நிறைவேற்றுவாங்க. அதே போல் நம்ம வீட்டில் பூஜை பண்ணிட்டு கண்டிப்பாக ஏதாவது ஒரு கோயிலுக்கு நம்ம போயிட்டு இருந்தால் ரொம்ப நல்லது. மகாலட்சுமி கோயில் போகலாம், இல்லை நம்ம குலதெய்வம் இங்கே இருக்கோம் அந்த குலதெய்வத்தை நினச்சிட்டு கோயில் போய்ட்டு ரொம்ப நல்லதுங்க. அப்படி கோயில் போக முடியாதவங்க வீட்லேயே கூட நினச்சி ஒரு கற்பூரம் வைக்கணும்னு சொல்லுவாங்க. அதே போல் நம்ம மூதாதையர்களோட நம்ம இந்த நாளில் நினச்சிக்கிறது ரொம்ப நல்லது.
இந்த நார்த் இந்தியன்ஸ் எல்லாம் ரக்ஷா பந்தனுக்கு இப்படி அண்ணாவுக்கு தங்கைங்களை ராக்கி கட்டுவாங்க. அதே போல் வந்து தீபாவளிக்கு கூட அண்ணனுங்க வந்துட்டு தங்கைங்களுக்கு சீர் எடுத்துகிட்டு போவாங்க. அதே போல் தங்கை வீட்டிலேருந்து அன்றைக்கி அவங்களுக்கு கிஃப்டெல்லாம் கொடுத்துட்டு அவங்க வீட்டில் பக்ஷணம் சாப்பாடெலாம் சாப்பிட்டுட்டு வருவாங்கன்னு சொல்லுவாங்க. எங்கள் பாட்டி தான் இந்த கதைலாம் எங்களுக்கு சொல்லுவாங்க. நான் அதை அவங்ககிட்ட எனக்கு உங்கள்கிட்ட ஷேர் பண்ண தோச்சி சொல்லிகிட்டு இருக்கேன். இந்த தருணத்தில் எல்லார் வீட்டிலும் தீபங்கள் ஒளிரட்டும், செல்வங்கள் பெருகட்டும் அன்ட்டு சொல்லி இதை பிரதியை முடிக்கிறேங்க. பார்த்த அனைவருக்குமே தீபாவளி நல்வாழ்த்துக்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த பிரதி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அதே போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஆதரவுனதை என்னால் வளர முடிஞ்சது. அந்த தெய்வ கைங்கரியத்தை என்னால் பண்ண முடியுது. அனைவருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள்.